திருச்சிற்றம்பலம். இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? கண்ணிழந்த நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் வரலாற்றை தொடர்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? அவங்க திருவொற்றியூர் தலத்தை நீங்கின போது அவங்க செய்து கொடுத்த அந்த சத்தியத்தை, திருவொற்றியூரை விட்டு நீங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க செய்து கொடுத்த சத்தியத்தை அவங்க மீறினதுனால சாமி என்ன பண்ணிட்டாரு? 2 கண்ணுல இருந்தும் கண் பார்வையை வாங்கிட்டார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 கண்ணு இழந்த நிலையில திருவொற்றியூர் பெருமான்கிட்டயே விண்ணப்பம் வச்சு அழுதாங்க. நான் குற்றம் பண்ணவன் தான், நான் அழுக்கு மெய்யுடையவன் தான், ஆனா நீங்க எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு பெருமான்கிட்டயே விண்ணப்பம் வச்சு எனக்கு அந்த 2 கண் பார்வையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் வச்சு பாடுறாங்க. அந்த பதிகத்தை பாடி அதுலேயே நடக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாவது கொடுங்க சாமி அப்படிங்கிற விண்ணப்பத்தையும் வைக்கிறாங்க. சாமி இன்னும் பார்வையும் கொடுக்கல, ஊன்றுகோலையும் கொடுக்கல. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே அந்த 2 கண்ணும் தெரியாத நிலைமையிலேயே அப்படியே நடந்து 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 திருவாரூரை நோக்கி போறாங்க. போற வழியில நிறைய தலங்களை வழிபட்டுக்கிட்டே போறாங்க. இந்த தலங்களெல்லாம் வரிசையை எழுதி வச்சுக்கிட்டே வாங்கன்னு, கண் இழந்தது முதல் கண் பெற்றது வரை உள்ள தலங்களை வரிசையை எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. இது ஒரு அருமையான ஒரு வரலாற்று தொகுப்பு போல இருக்கும். இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த கண் தெரியாத நிலைமையில அப்படியே அடுத்த தலத்தை நோக்கி வர்றாங்க. அடுத்த தலம் வட திருமுல்லை வாயில். இந்த தலத்துக்கு வட திருமுல்லை வாயில்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, முல்லை வாயில் அப்படிங்கிற பேர்ல 2 தலம் இருக்குது. 2மே பாடல் பெற்ற தலம், தேவார பாடல் பெற்ற தலம். அதனால இந்த தலம் தொண்டை நாட்டு தலம், இது சென்னை பக்கத்துல இருக்குது. இதுக்கு வட திருமுல்லை வாயில்னு பேர் வச்சு, இன்னொன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற முல்லை வாயிலுக்கு தென் திருமுல்லை வாயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த 2 தலமும் வேற வேற. வட திருமுல்லை வாயில் வேற, தென் திருமுல்லை வாயில் வேற. இப்போ இந்த வட திருமுல்லை வாயில், இங்க முல்லை கொடி தான் தலைமரம். இங்க முல்லை வனமா இருந்திருக்குது. அந்த காலத்துல முல்லை வனமா அப்படியே காடு போல அடர்ந்து கிடந்திருக்குது. அதனால இந்த தலத்துக்கு முல்லை வாயில் அப்படின்னு பேர் வந்தது. இங்க இந்த தலத்தை நோக்கி அந்த சுந்தர பெருமான் வந்துட்டே இருக்கட்டும். இந்த நேரத்துல இந்த தலத்தினுடைய சிறப்பு, இந்த தலத்தினுடைய தல வரலாறு என்னங்கிறத பார்ப்போமா? இந்த சாமி பேரு மாசிலாமணி ஈசர், பாசுபதேஸ்வரர். அம்மை பேரு கொடியிடை அம்மை. இந்த தலத்து அம்மை சன்னிதானத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, 3 தலத்து அம்மைய ஒரே நாள்ல வழிபடுற வழக்கம் இன்னைக்கும் அன்பர்கள்ட்ட இருக்கு. 3 தலத்திலையும் அம்மைய ஒரே நாள்ல, அதாவது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைந்து வருகிற அந்த நாள்ல 3 தலத்துல அம்மைய காலையில, மத்தியானம், மாலையில இப்படி வழிபட்டா நிறைய நன்மைகள் கூடி வரும் அப்படிங்கிறத நிறைய அன்பர்கள் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அந்த 3 தலம் என்ன தெரியுமா? மேலூர் திருவுடையம்மை, திருவொற்றியூர் வடிவுடையம்மை, திருமுல்லைவாயில் கொடியிடையம்மை. இந்த 3 அம்மையையும் ஒரே நாள்ல தரிசனம் பண்ற வழக்கம் இன்னைக்கும் அன்பர்கள்ட்ட இருக்குது. இந்த தலம் ரொம்ப பழைய தலம், முல்லைவனமா கிடந்த தலம். இப்போ இந்த தலம் தொண்டை நாட்டு தலம். காஞ்சிபுரத்துல தொண்டைமான் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் நல்லபடியா ஆட்சி செய்துட்டு இருந்தான். அவன் பெருமான் மேல ரொம்ப அன்புள்ளவன். அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் அந்த நாடெல்லாம் சுத்தி பார்ப்பாங்க இல்லையா, ராஜாக்கள் எப்போதுமே நாடுகளை திக்விஜயம் பண்ணி சுத்தி பார்ப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டே வந்துட்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்துல புழல் அப்படிங்கிற இடத்துல அந்த கோட்டையில 2 அசுரர்கள், ஓணன் காந்தன் அப்படிங்கிற அசுரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஓணன் காந்தனை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவங்க வழிபட்ட தலம்தான், அவங்க வழிபட்ட பெருமான பிரதிஷ்டை பண்ணியிருக்க தலம் தான் ஓணகாந்தன் தளி. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஓணகாந்தன் தளி அப்படின்னு பார்த்திருக்கோம் நம்ம. ஓணன் வழிபட்ட பெருமான் ஓணேஸ்வரர், காந்தன் வழிபட்ட பெருமான் காந்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல, கதையில பார்த்தோம்ல, அந்த ஓணனும் காந்தனும் தான் அந்த புழல் கோட்டையில இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு 3 சிறப்பான பொருள்கள் இருந்துச்சு. வேற யார்கிட்டையும் இல்லாத பொருள் 3 சிறப்பான பொருள் இருந்துச்சு. அந்த பொருள் என்ன தெரியுமா? எருக்கத்தாலான தூண், எருக்கன் தூண், பவளத்தூண், வெண்கல கதவு. இந்த 3ம் அந்த ஓணன் காந்தன் கிட்ட இருந்துச்சு. இது ரொம்ப 3 சிறப்பான பொருள்கள், வேற யார்கிட்டையும் இல்லாத பொருள்கள். ஏன்னா இந்த ஓணனும் காந்தனும் நல்லபடியா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் பெருமான் மேல ரொம்ப அன்புள்ளவங்க தான். அவங்க பெருமான தினமும் வழிபாடு பண்ணி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கிட்ட இப்ப தொண்டைமான் வர்றான். வந்தவன் என்ன பண்றான், கோழம்பேடு அப்படிங்கிற இடத்துக்கிட்ட தங்கி இருக்கான். அப்ப தங்கி இருக்கும்போது அப்படியே வெண்கல மணி ஓசை,
கோயிலெல்லாம் பெரிய மணி இருக்கும் இல்லையா, அந்த மணி வசை அவனுக்கு கேட்கும். அப்போ சரி இங்கே ஏதோ ஒரு சிவத்தெல்லாம் இருக்குது, சாமி நமக்கு ஏதோ குறிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அடுத்த நாள் காலையில் தன்னுடைய யானையில தான் அவன் வந்து திக்விஜயம் வந்திருப்பான். அந்த யானையில ஏறி அந்த இடத்த அப்படியே பார்ப்பான். இப்போ முல்லை வனமாக கிடக்கும், அடர்ந்த காடாக கிடக்கும். அந்த வழியாக போய் இங்கே ஏதோ ஒரு தலம் இருக்கணும், இங்கே ஏதோ சிவத்தலம் இருக்கணும், பெருமான் கொடுத்த குறிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக போயிட்டு இருப்பானா. அப்போ அந்த ஓணன் காந்தன்கிற அசுரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய படை வீரர்கள்லாம் அதை பார்த்துட்டு, ஓ இந்த மன்னன் நம்ம மேலே படையெடுத்து வர்றான் போல, யானை மேலே ஏறி வரானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த மன்னனை நோக்கி எதிர்படையெடுத்து வருவாங்க. அந்த அசுரப்படை வந்து இவன் மன்னனை பார்க்க வரும். அப்போ மன்னன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம ஒற்றையாளாக வந்திருக்கமே, நம்ம சும்மா திக்விஜயம் வந்தோம், நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக யானை மேலே வந்தோம், இந்த அசுரர்கள் வந்து நம்ம போர் எடுத்து வந்திருக்கோம்னு நினச்சிட்டு வந்துட்டாங்களே, படையெடுத்து வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் நம்ம யானையை திருப்பி நம்ம நாட்டுக்கே போய் நம்ம படையை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், யானையை வந்து திருப்பி வந்த வழியிலே செலுத்துவான். அப்போ யானையை திருப்பும் போது பார்த்தா யானையுடைய கால் அந்த முல்லை கொடியில் நல்லா மாட்டிக்கிடும், எடுக்கவே வராது யானைக்கு, யானையோட கால் நல்லா சிக்கிரும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், யானையுடைய காலை விடுவிக்கிறதுக்காக அந்த முல்லை கொடியை வாழால வெட்டுவான். அப்படி வெட்டும்போது உள்ள இருந்து ரத்தம் பீறிட்டு வரும். அப்போ அந்த மன்னன் பார்த்துட்டு என்ன ரத்தம் வருது அப்படின்னு பயந்து எடுத்து பார்ப்பானா, அந்த முல்லை கொடியை விலக்கி பார்த்தா உள்ள சிவலிங்க திருமேனி இருக்கும். அந்த சிவலிங்க திருமேனியோட பானத்தில் வெட்டுப்பட்டு தான் அந்த ரத்தம் வந்திருக்கும். அப்போ மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாயிரும், அடடா பெருமானுக்கு இப்படி ஒரு தீங்கு நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் பெருமானுக்கு இப்படி ஒரு தீங்கு செய்த நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே என்ன பண்ணுவான், வாழால வெட்டி மாய்ச்சிட போவான். அப்போ சாமி என்ன பண்ணுவார், அவன் வந்து உண்மையிலே அந்த மன்னன் வந்து ரொம்ப அன்பானவன் இல்லையா, பெருமான் மேல ரொம்ப அன்புடையவன் இல்லையா. அப்போ சாமி என்ன பண்ணுவார், அந்த வெட்டுப்பட்ட அந்த குற்றத்தையும் குணமாக கொண்டு என்ன பண்ணுவார், மன்னனே வெட்டுப்பட்டாலும் குற்றம் இல்லை, நான் என்றும் மாசில்லா மணியே வருந்தற்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, மன்னன் என்ன பண்றாரு, எதுக்காக திரும்ப போறாரு, தன்னுடைய படையை கூட்டிட்டு வரதான் போறாரு இல்லையா. அப்ப சாமி என்ன சொல்லுவாரு, நான் நந்தியம் பெருமானை உன் கூட அனுப்புறேன், நீ போய் அந்த அசுரர்களை வெற்றி பெற்று வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம் பெருமானை துணைக்கு அனுப்புறார். அதனால இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமான் வெளியில பார்த்த மாதிரி இருப்பார். எல்லா தலத்திலையும் சாமியை பார்த்த மாதிரி தான் நந்தியம் பெருமான் இருப்பார் இல்லையா, ஆனா இந்த தலத்துல வெளிவாசலை பார்த்த மாதிரி இருப்பார். அதை கவனிச்சு பாருங்க. என்ன அப்ப நந்தியம் பெருமான துணைக்கு அனுப்புறாரு. அப்ப தொண்டைமான் மன்னனோட நந்தியம் பெருமான் போறாரா, இதை பார்த்த உடனே இந்த அசுரர்கள்லாம் வந்து பயந்து, ஐயோ நந்தியம் பெருமானே வராரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓணன் காந்தன் 2 பேரும் தொண்டைமான் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க, சரணடைஞ்சிருவாங்க. அப்போ அந்த ஓணன் காந்தனை வெற்றி பெற்று தொண்டைமான் என்ன பண்றாரு, அந்த 3 சிறப்பான பொருள்கள் வச்சிருக்காங்கல்ல அவங்க, அந்த எருக்கந்தூண், பவளத்தூண், வெண்கல கதவு இல்லையா, அந்த 3ஐயும் தொண்டைமான் எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்தவர் அந்த எருக்கந்தூணை திருமுல்லை வாயில் தலத்துல வைக்கிறார். அந்த திருமுல்லை வாயில் கோயில் வந்து தொண்டைமான் கட்டின கோயில் தான். அங்க அந்த வெட்டுப்பட்ட பானத்தை உடைய அந்த பெருமான் திருமேனி தான் மூலவர். இன்னைக்கும் அந்த வெட்டுப்பட்ட தழும்பை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த கருவறைக்கு ஜஸ்ட் முன்னாடி, கருவறைக்கு முன்னாடி அந்த 2 எருக்கந்தூணை இன்னைக்கும் பார்க்க முடியும். அந்த எருக்கந்தூண் வந்து ரொம்ப பழசு இல்லையா, அது உதிர்ந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு கவசம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பூன் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க போனீங்கன்னா கவனிச்சு பாருங்க, அந்த எருக்கந்தூண் பெருமான் கருவறைக்கு முன்னாடியே இருக்கும். பெருமானுக்கும் எப்போதுமே சந்தன காப்பு சாத்தியிருப்பாங்க. அங்க பெருமான் சுயம்பு மூர்த்தி இல்லையா, அவரே முல்லை வனத்திலிருந்து தொண்டைமானுக்காக வெளிப்பட்டு வந்தார் இல்லையா, அந்த பெருமான் சுயம்பு மூர்த்தி, அவருக்கு எப்பவுமே சந்தன காப்பு சாத்தி வச்சிருப்பாங்க. வருஷமெல்லாம் அவருக்கு சந்தன காப்பு தான். ஒரே ஒரு நாள் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்து அன்னைக்கு மாத்திரம் அந்த சந்தன காப்பை களைவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பெருமான அந்த வெட்டுப்பட்ட தழும்போட நம்ம தரிசனம் பண்ண முடியும். அப்புறம் திரும்பவும் சந்தன காப்பை சாத்தி வச்சிருவாங்க. இந்த தலத்துல ரொம்ப அருமையான கோயில், தொண்டைமான் கட்டிய கோயில். அந்த விமானம் வந்து கஜபிருஷ்ட விமானம், ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க போனீங்கன்னா அதை கவனிச்சு பாருங்க, ரொம்ப சிறப்பான தலம். இங்க வந்து அபிஷேகம் வந்து ஆவுடையாருக்கு மட்டும்தான், பானத்துல எப்பவுமே சந்தன காப்பு தான். சரியா, இந்த மாதிரி சிறப்புடைய இந்த தலத்துக்கு இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் வர்றாங்க. வந்தவங்க அப்படியே பெருமான் கிட்ட, அவரோட ஒரே துயர் என்ன, இப்போ கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போனதுதான் அவருடைய துயர் இல்லையா, அதனால அந்த துயரை களையணும் சாமி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான பதிகம், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகம். அதுல சொல்லியிருப்பாங்க, எனக்கு எல்லாமே நீதான் சாமி, எனக்கு எல்லாம் நீ, என்னுடைய செல்வம் நீ, எனக்கு வேண்டிய அந்த துணை நீ, எல்லாமே நீ. அப்படி இருக்கும்போது
நீ எனக்கு இருக்கிறங்கிற தைரியத்துல நான் வேற யாரையுமே மரியாதை பண்ணதில்லை சாமி. நான் வேற யாருக்கும் மதிப்பு கொடுத்ததில்லை. மற்ற யாரையும் நான் சட்டை பண்ணதே இல்லை. நீ தான் எனக்கு எல்லாம், நீ எனக்கு எல்லாம் செய்வங்கிற நம்பிக்கையில நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு இந்த துயரத்தை களையாம இருக்கலாமா சாமி? பாசுபதா பரஞ்சுடரே என் துயரை நீ களையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு பாடல்லையும் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு முடிஞ்சிருக்கும். அந்த பாடல் எடுத்து பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல 3வது பாடல்ல சங்கிலிக்காக என் கண்ணை நீ எடுத்துக்கொண்டாய் அப்படிங்கறத குறிச்சிருப்பாரு. 2வது பாடல்ல அம்மை பேரு கொடியிடை அம்மை அப்படிங்கறத குறிச்சிருப்பாரு. அடுத்து 5வது பாடல்ல இந்த திருமுல்லை வாயில் பாலி நதியினுடைய கரையில இருக்குது, வடகரையில இருக்குது அப்படிங்கறத குறிச்சிருப்பாரு. 6வது பாடல்ல நான் குற்றமே செஞ்சாலும் நீ குணமா தான் எடுத்துக்கணும், அப்படிப்பட்ட கொள்கையுடையவன் நீ அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அப்ப ஒவ்வொரு பாடல்லையும் சிறப்பா சொல்லிட்டே வந்தவர் 10வது பாடல்ல அது தொண்டைமானுக்காக சாமி வெளிப்பட்டு வந்தார் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. சொல்லரும் புகழான் தொண்டைமான் களிற்றை சூழ் கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே அப்படின்னு பாடியிருப்பார். அந்த களிறு அப்படின்னா ஆண் யானைன்னு அர்த்தம். தொண்டைமானுடைய அந்த ஆண் யானையுடைய காலை நீ முல்லை கொடியை வச்சு கட்டி அதன் மூலமாக அதன் காரணத்தை வைத்து நீ அவனுக்காக வெளிப்பட்டு தோன்றி பேரின்பத்தை கொடுத்தாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுலயே நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே அப்படின்னு சொல்லியிருப்பார். சிவபெருமான வணங்கணும்னா தவம் இருந்தா மட்டும்தான் முடியும், நல்லவர்களால மட்டும்தான் சிவபெருமான வணங்க முடியும். அந்த குறிப்பையும் இங்க பெருமான் அழகா வச்சிருக்காரு. சுந்தர பெருமான் ரொம்ப அருமையா வச்சு நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. இந்த பதிகத்திலையும் சாமி எனக்கு கண்ணு கொடுங்க, என்னுடைய இந்த துயரத்தை நீங்க களையணும் அப்படிங்கறத ஒன்னையே விண்ணப்பமா வச்சு இந்த பதிகத்தை ரொம்ப அருமையா பாடியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடுவோமா? திருச்சிற்றம்பலம். திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்குன், திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்றெண்ணி, திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி, ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய், பாசுபதா பரஞ்சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய், பாசுபதா பரஞ்சுடரே. நான் உன்னை பாடி பரவுகிறேன் சாமி, என் வாயால் உன்னை பாடி பரவுகிறேன், நான் படுகின்ற இந்த துயரத்தை நீ களைய மாட்டியா அப்படின்னு ரொம்ப உருக்கமா விண்ணப்பம் வச்சிருப்பாரு. இந்த பதிகத்தை எடுத்து பாருங்க. இந்த தலத்தை வழிபட்ட நம்ம சுந்தர பெருமான் அப்படியே அடுத்த தலத்தை நோக்கி போறாங்க. இன்னும் சாமி கண்ணும் கொடுக்கல, ஊன்றுகோலும் கொடுக்கல, கேட்ட ரெண்டுமே இன்னும் கொடுக்கல. சாமி காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கார் சுந்தர பெருமான். ஆனாலும் தன்னுடைய உரைப்பை விடாம பெருமான் கிட்டேயே கண்ணு கொடுன்னு விண்ணப்பம் வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காரு. சரியா? இப்ப அடுத்த எந்த தலத்துக்கு போறாரு அப்படிங்கறத நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.